Hello, how are you? I am under the water. இந்த பிளேஸுக்கு வந்தா குளிச்சுட்டு சாப்பிடலான்னு ஒரு மனக்கணக்கு போட்டேன். ஆனா அப்படி பண்ண முடியாதான். Oh my god. வடபழனி லொகேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீம் செட்டப்ல லொகேட் இருக்கிற பிளேஸ் தான் வாட்டர்ஃபால் தீம் ரெஸ்டாரண்ட். இது ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் அண்ட் இங்க ஹைலைட் நியர்லி 20 feet ஹைட்ல இருக்கிற வாட்டர்ஃபால் செட்டப்பை ரசிச்சுட்டு ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம். இவங்களோட இனோவேஷனுக்கு கண்டிப்பாக 5 out of 5 கொடுப்பேன். ப்ளஸ் நேச்சர் எஃபெக்டிவாக இருக்கணுன்றதுக்காக ஆர்டிஃபிஷியல் சவுண்ட்ஸ்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. மென்யூஸை கோ த்ரூ பண்ணிட்டு ஸ்டார்டரில் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது இந்த சீசி சிக்கன். சிக்கன் மேலே நல்லா சீஸ் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க அண்ட் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு. குறிப்பாக இந்த ஸ்டார்டரில் சீஸோட ஃப்ளேவர் தான் அதிகமாக டாமினேட் பண்ணிச்சு அண்ட் சிக்கனில் இருக்கிற மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அவ்வளோவா தெரியல. சிக்கன் நல்லாவே குக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த மயோ அண்ட் மின் சட்னியில் டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருந்துச்சு. நெகட்டிவ் என்னன்னா கொடுக்குற ப்ரைஸ்க்கு குவான்டிட்டி கம்மி. நெக்ஸ்ட் மெயின் கோர்ஸ்ல முதல்ல ஆர்டர் பண்ணது இந்த எக் நூடுல்ஸ். நல்ல டீசென்டான ஒரு டேஸ்ட்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். டொமேட்டோ சாஸோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது. குவான்டிட்டியை பொறுத்தவரை 2 பேர் சாப்பிடலாம். அண்ட் மைனஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு எக் நூடுல்ஸ்க்கு ஏன் இவ்வளோ பிரைஸ்ன்னு தெரியல. தென் மெயின் கோர்ஸ்ல செகண்டா ஆர்டர் பண்ணது இந்த மட்டன் கீமா பிரியாணி. பர்சனலா எனக்கு இந்த பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்ல சட்டிலான டேஸ்ட்ல நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருந்தது அண்ட் பிரியாணில கீமா பீசஸ்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. மெயினா இந்த எண்ணெய் கத்திரிக்காவோட சேர்த்து சாப்பிடும் போது நல்ல டாங்கியான டேஸ்ட். ஃபைனல் டச்சா டெசர்ட்ல குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீமோட ஃபினிஷ் பண்ணேன் அண்ட் இது ஒரு தேவையில்லாத ஆணி. இது ஏன் ஆர்டர் பண்ணேன்னு எனக்கே தெரியல. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நேச்சர் தீம்ட் ஆம்பியன்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளேஸை ஒன் டைம் செக் இன் பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த செட்டப்பை ஒரிஜினல் ஸ்டோனால கட்டி இருக்காங்க. நான் அட்டை பெட்டி நினைச்சு ஒரு பஞ்சு ஒன்று விட்டேன். ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே.